உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா மாமாவை வேற இன்னும் காணோம். குழந்தை கிடைச்சிட்டாலா இல்லையான்னு ஒண்ணும் தெரியலையே. குழந்தை அவளா எங்கேயாவது போயிட்டாளா இல்ல அப்ப மாதிரி அவளை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களான்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஹாசினி. மாரியும் தேவி அத்தியும் தான் குழந்தைய நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். பெரியம்மா, தேவி வந்துச்சு. தேவி, எங்க போயிருந்த நீ? என்னாச்சு மாமா? தங்கம் வந்துட்டியா செல்லம்? அப்பா வரதுக்குள்ள எங்க தங்கம் போன? உன்னை காணாம அப்பா நாங்க எல்லாரும் எப்படி துடிச்சு போயிட்டோம் தெரியுமா? எனக்கு மாரியம்மா ஞாபகம் வந்துருச்சு. மாரியம்மா பார்க்கணும், அவங்க கூட பேசணும் போல இருந்துச்சு. அதான் அவங்க கிட்ட போனேன். சூர்யா, குழந்தை எங்க இருந்தா? மாரியோட நினைவிடத்துல இருந்தா. சூர்யா, நீ அவசியம் குழந்தைய கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போய் தான் ஆகணுமா? ஆமா மாமா, நீங்க கண்டிப்பா அமெரிக்கா போய் தான் ஆகணுமா? கண்டிப்பா போய் தான் ஆகணும். குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா நீ அமெரிக்கா போய் தான் ஆகணும். ஆமாண்டா மாப்ள, குழந்தையினுடைய சந்தோஷம் தான் முக்கியம்னு இப்ப யோசிச்சு விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, ஃபியூச்சர்ல இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை சந்தோஷமா அமையாதுடா மாப்ள. சூர்யா, இது குழந்தையோட விஷயம்பா. நீ அவசரப்பட்டு முடிவெடுக்காத. யார் சொல்றதையும் கேட்காத. நல்லா யோசிச்சு முடிவெடு. ஆமா மாமா. அப்படி எப்படி விட முடியும்? தேவி சின்ன குழந்தை, அவளுக்கு நல்லது கெட்டது என்ன தெரியும்? மருந்து கசக்குதுன்னு சொல்லி குழந்தை சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சா நோய் குணமாகணும்னு சொல்லி கண்டிச்சு நாம சாப்பிட வைக்கிறோம்ல, அது மாதிரிதான் இதுவும். சூர்யா, நீ எதை பத்தியும் யோசிக்காத. உன் யோசனை எல்லாம் குழந்தையோட ஃபியூச்சரை பத்தி மட்டும்தான் இருக்கணும். குழந்தைக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஒரு நல்ல தகப்பனோட கடமை. ஆமாண்டா மாப்ள, மத்தவங்க சொல்றதெல்லாம் நம்பாதடா மாப்ள. மாதாஜி சொல்றதுதான் உண்மை. அதுதான் உனக்கும் நல்லது, குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதுடா மாப்ள. ஆமா மாமா, எனக்கு என் குழந்தையோட எதிர்காலம் தான் முக்கியம். தேவி, எப்பவுமே கலகலன்னு இருப்ப நீ. உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தேவிம்மா. அம்மா, உனக்கு டாடி கூட அமெரிக்கா போறதுக்கு விருப்பம் இல்லையா? ஆமா, எனக்கு அமெரிக்காக்கு போக கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. எனக்கு துர்காமா கூட இருக்கணும். துர்காமா, சூர்யா டாடி, நான் 3 பேரும் இந்த வீட்ல ஒண்ணா இருக்கணும். அது எப்படி முடியும் தங்கம்? ஏன் முடியாது? அது வந்து நீ சின்ன குழந்தைல, உனக்கு நான் எப்படி சொன்னாலும் அது புரியாது. உனக்கு தான் புரியல ஹாசினி. எனக்கு புரியலையா? ஆமா, சூர்யா டாடியும் துர்காமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்ப நாங்க 3 பேரும் இந்த வீட்ல ஒண்ணா இருப்போல. நீ தெளிவாதான் இருக்க. ஆனா அது எப்படி நடக்கும்? நடக்கணும் ஹாசினி. மாரியம்மா மாதிரி எனக்கு துர்காமாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க கூடயே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. சூர்யா டாடியும் துர்காமாவையும் ஒன்னு சேர்க்க எனக்கு ஹெல்ப் பண்ணு ஹாசினி. ப்ளீஸ் ஹாசினி.
உனக்கு கெஞ்சி கேக்குறேன். என் ஆசையை நீ நிறைவேற்றி வை ஹாசினி. நிறைவேத்துறேன். நீ, நான், மாரியம்மா, நம்ம 3 பேருக்கு நடுவுல வேற யாருமே கிடையாது. துர்கா, துர்கா, அம்மா. வா ஹாசினி. துர்கா இல்லையம்மா? உள்ளதாமா இருக்கா? காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறியா? அதெல்லாம் வேண்டாம், நான் துர்கா பார்க்க தான் சரி, வந்தேன். உள்ளதா இருக்கா, போய் பாரு. சரி. துர்கா. ஹாசினி, என்ன திடீர்னு? இரு, காஃபி சாப்பிடுறியா? அம்மா போட்டு கொண்டு வர சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வரும்போதே அம்மா கேட்டாங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அப்படியா? சரி, தேவி என்ன பண்ணிட்டு இருக்கா? உன்ன மாதிரி தான், ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன அப்படி பாக்குற? நான் சுத்தி வளைக்காம கேக்குறேன், உனக்கு சூரிய மாமாவை பிடிச்சிருக்கா? சொல்லு துர்கா, தேவியோட அப்பா சூரிய மாமாவை பிடிச்சிருக்கா இல்லையா? நானும் சுத்தி வளைக்காம நேரடியாவே விஷயத்த சொல்றேன். தேவியோட அப்பா சூர்யாவை எனக்கு பிடிச்சிருக்கு. துர்கா, உண்மையாவா சொல்ற? ஆமா ஹாசினி, அவரை முழுசா லவ் பண்றேன். அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். துர்கா, என்ன சொல்ற? அம்மா, நீ சூரிய மாமாவை லவ் பண்ற விஷயம் அவருக்கு தெரியுமா? உன்னோட லவ்ல சொன்னியா? நான் உன்கிட்ட இப்ப சொன்ன மாதிரி அவர்கிட்டயும் ஓப்பனாவே சொன்னேன். சூரிய மாமா என்ன சொன்னாரு? நான் காதல அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் தேவியை கூட்டிட்டு யுஎஸ் போக முடிவெடுத்தாரு. ஓ, சூரிய மாமாவோட திடீர் முடிவுக்கு இதுதான் காரணமா? அவர் அப்படியே ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட அப்படி கேட்டது தப்புதான். குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். ஆனா அவர் எடுத்த முடிவுல உறுதியா இருக்காரு. ஹசினி, நான் உன்னை ரொம்ப கெஞ்சி கேக்குறேன், தேவியும் என்னையும் சேர்த்துவே ப்ளீஸ். உண்மையை சொல்லணும்னா, தேவியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு நான் பெத்த குழந்தைய பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. துர்கா, நீ எதுக்குமே கவலைப்படக்கூடாது. சூரிய மாமா தேவிய யுஎஸ் கூட்டு போறத நான் எப்படியாவது தடுத்து நிறுத்துறேன். ஓகேயா? கொஞ்சம் சரிமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.